ராணி, இச்சாதாரிய பிடிக்கிறதுக்காக ரொம்ப சாதுரியமா காய நகர்த்திருக்க. அது நல்லா புரியுது. ஆனா அது உங்க யாருக்குமே புரியாது. ஆனா எனக்கே சில விஷயங்கள் தான் தெரியும். மத்ததெல்லாம் எனக்கே புரியாத புதிராதான் இருக்கு. ராணி என்ன பண்ணா, ஏது பண்ணா, மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணான்னு இப்ப வரைக்கும் எதுவும் தெரியல. நான் காலையில பூஜைக்காக வீட்டை விட்டு கிளம்பும் போது ராணி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா. சாமி, அந்த இச்சாதாரி எங்க வீட்ல தான் மாய உருவமா வீட்ல ஒருத்தரா இருந்துனுக்குது. அதுதான் இப்ப பண்ண போற பூஜைய ரொம்ப பெரிய முட்டாள்தனம்னு நம்பினுக்குது. நானும் அதோட நம்பிக்கையில விட்டு அதுக்கு தெரியாம நான் ஒரு விஷயம் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த விஷயத்த நான் உங்களாண்ட சொல்றேன். என்னன்னா, நேரடியா அந்த இச்சாதாரியால நம்மள எதிர்க்க முடியாது. அப்படி எதிர்த்தா ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. அதனாலதான் நாட போற கேமுக்குள்ள இச்சாதாரிய உள்ள இழுக போறேன் சாமி. அப்ப நம்ம எதுவும் பேசாம எல்லாமே அது போகல நடக்கிற மாதிரி அதுக்கு போக்கு காட்டி பேசாம இருக்கணும். இத நான் வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். மொளே, இப்ப நீ எந்த பரையாம போன? அது உங்களை இங்க வர விடாம தடுக்கிறதுக்கு அது என்ன வேணாலும் பண்ணும். அப்படி பார்த்தா அது உங்களை தடுத்து உங்க உருவத்திலேயே இங்க வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருங்க. ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்க எந்த எதிர்ப்பும் காட்டாம அப்ப நீங்க அமைதியா இருங்க. அப்பதான் உங்க உயிருக்கு ஆபத்து வராம இருக்கும். ஏன்னா அந்த இச்சாதாரியோட முழு டார்கெட்டும் நான் தான். அதுக்கு தேவைப்படுறது உங்க உருவம் மட்டும்தான். எந்த மூளை எங்கன பரையுன்னு? ஆமா சாமி, அது நம்மளாண்ட எந்த உருவத்துல வரும் என்னன்னு நம்மளால சொல்லவே முடியாது. சரி, அப்ப அது என்ன தேடி வருதுன்னா அது எந்த ரூபத்துலமா வரும்? எங்க வீட்ல என்ன உருவத்துல இருக்குதோ அதே உருவத்துல தான் உங்களை தேடி வரும். ஏன்னா இந்த தபா அது என்ன கொன்னுட்டு தாடிகாரனை கூட்டிட்டு போயிடுவோன்னு முழு நம்பிக்கையோட இருக்குது. அதனால அது இறங்கி விளையாடும் சாமி. அதுக்கு நம்ம உயிரையே பணைய வச்சு எதிர்த்து நின்னாதான் ஜெயிக்க முடியும். சரி ராணி, நான் பாத்துக்கிறேன். அப்போ அந்த இச்சாதாரி நம்ம வீட்டுல எந்த உருவத்துல இருந்துச்சுன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? பாவி, என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. சித்தப்பா, ராணிக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கா. இது எதுவுமே தெரியாம இச்சாதாரி ராணியை கொன்னுடுவேன்னு கடைசியில அது காலி ஆயிடுச்ச தமன்னா. நான் ஆரம்பத்துல அந்த இச்சாதாரிய நேரடியா மோதி கட்டுப்படுத்த போறேன்னு சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அதுக்கு பின்னால ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சு. முதல்ல என்ன நடந்துச்சுன்னா, விஷ ஆயுதங்களோட பிரவேசம்னு சொல்லுதே. அப்ப அந்த இச்சாதாரி இங்கதான் இருக்குதா? அத்தனை காமிச்சு கூட. ஐந்தங்கள் உருவம் எடுத்து வந்தா மாய சக்திகள் கொண்டிருந்தா அதற்கான அசைவு. அப்படின்னா இச்சாதாரி மனுஷ உருவம் எடுத்து இங்கதான் சுத்தின்னு இருக்குதா? அப்ப அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? என்ன இது இப்படி சொல்லுது? வெளில இருந்து வந்தவங்களா? யாரா இருக்கும்? அது என்ன ராணி சொல்லிச்சு? இப்ப கூட நீ சொல்றது ஒண்ணும் புரியலையம்மா. தாத்தா, அதான் யாரு என்னான்னு தெரிய வேண்டிய கட்டத்துக்குள்ள வந்துட்டீங்களே. உங்களை மாதிரியே தான் நானும் பயங்கர ஆர்வத்தோட அது யாரு என்னான்னு தெரிஞ்சுக்க ஒரு வேலை பண்ணேன். முதல்ல இந்த வீட்ல இச்சாதாரி இருக்குதான்னு கண்டுபிடிக்க எல்லாரும் முன்னாடியும் இச்சாதாரி கூட மோத போறேன்னு சொன்னேன். அப்படி சொன்னா அது பயங்கர கடுப்பாகும்னு தெரியும். அந்த நேரத்துல அதோட சமநிலை குறையும். அத்தான் இச்சாதாரிக்கு எதிரான என்னோட முதல் கட்ட நடவடிக்கை. அத்தை நான் செய்யதான் பொய்யா தாடிகாரனாண்ட அந்த இச்சாதாரியோட நெஜ பேரை சொல்லி அதுக்கான ஏடு இருக்கும், அத்தை பாத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புனேன். அவனும் போனான்.
அவங்களாண்ட இச்சாதாரிய பத்தின விஷயங்களை கேட்டு அவங்களையும் ஏடு எடுத்து படிக்கிறவங்க மாதிரி நடிக்க சொன்னேன். அவங்களும் சரின்னு அப்புறமா அந்த உதவியை செய்ய சம்மதிச்சாங்க. அதே மாதிரிதான் அவங்களும் உதவி செஞ்சாங்க. அப்பதான் நான் விரிச்ச வலையில அந்த இச்சாதாரிய விழுந்துச்சு. அப்ப அங்க இச்சாதாரி வருமானு செக் பண்ணதான் என்ன அனுப்புனியா? ஆமாயா, அது சரியாவே நடந்துச்சு. நீ கூட வருத்தமா ஏட்ட இச்சாதாரி தூக்கின்னு போயிடுச்சுன்னு சொன்னதும் நான் என்ன சொன்ன ஞாபகம் இருக்குதா? ஆனா அந்த இச்சாதாரி அதோட ஏட அது இங்கிருந்து எடுத்துட்டு போயிருச்சு. சரி, நீ வா பாத்துக்கலாம். ஏய், எனக்கு அப்பவே டவுட். என்னடா இவ்வளவு பெரிய விஷயம் காணாம போயிருக்குன்னு சொல்றோம், சரி பாத்துக்கலாம் வான்னு சொல்றாளேன்னு. நான் அதோட நிறுத்தல. நான் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு அவரை போன் பண்ணி ஏற்கனவே இச்சாதாரி திருடினத பத்தின ரகசியத்தை படியெடுத்து இன்னொரு நகல் வச்சிருக்கேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வச்சேன். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கிற இச்சாதாரி அது கேட்டு குழம்போன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொன்ன மாதிரியே அவரும் தாடிகாரனாண்ட சொன்னாரு. தாடிகாரனும் அது உண்மைன்னு நம்பி என்னாண்ட சொன்னான். இத்தையெல்லாம் ஏன் பண்ணனா திரும்ப திரும்ப இச்சாதாரியாண்ட எதேதோ சொல்லி குழப்பி விடுறதுக்கு தான். அதுக்கப்புறம் இந்த விஷயமெல்லாம் நான் வச்சிருக்கிற நாகலோக புத்தகத்துல இருக்குதுன்னு நான் பச்சைன்னு சொல்லி விட்டேன். அத்தையும் அந்த இச்சாதாரி நம்பி ஒரு கைகூலிய வச்சு அந்த புத்தகத்தை என்னாண்ட இருந்து திருன்னு போயிடுச்சு. யாரா நீ? ஏய் நில்றா, அத்தை கூட. ஏய் கேட்டியா தமன்னா, அந்த கைக்கூலி நீதான். பேசாம இருங்க, நானே செம்ம காண்ட்ல இருக்கேன். ஐயா, அப்பதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அந்த இச்சாதாரி நம்ம திட்டப்படி பக்காவா ஃபாலோ பண்ணினுக்குதுன்னு. அப்பதான் அந்த இச்சாதாரிக்கு 2 விஷயம் குழப்பத்தை ஏற்படுத்திருக்குன்னு. ஒண்ணு, நம்ம உயிரோட இருக்கிற ரகசியம் ராணி சொன்ன மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற சூழ்நிலைக்கு இச்சாதாரி தள்ளப்பட்டுச்சு. அது நினைச்சா அதால தெரிஞ்சுக்க முடியும்னு அதுக்கு தெரியும். அப்பதான் வீட்ல ஒரு வேலை இதுக்காக பண்ணி இச்சாதாரி யாரா இருக்குன்றத நான் உறுதி செஞ்சுக்கினேன். ராணி, யார் அது? சாமி, இதுக்கு மேல இவங்களால சஸ்பென்ஸ தாங்க முடியாது. சொல்லிடலாம். சொல்லு மோளே. அந்த இச்சாதாரி வேற யாரும் இல்ல. நம்மள இத்தனை நாளா இச்சாதாரியாண்ட இருந்து காப்பாத்தணும்னு வந்த பாம்பாட்டி மகன்னு உதார விட்டுன்னு இருந்தால அந்த லேக்கா, அவதான் இச்சாதாரி. ஆமாயா, நான் அந்த பாம்பை பார்த்தேன். ஆமாயா, அது எம்ம பெருசா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு நீங்க சொல்றதுல நம்பிக்கையே இல்ல. அது இச்சாதாரி பாம்பு தான். ஐயோ, அது இச்சாதாரி பாம்பு தான். அத்தை பாருங்க, அத பார்த்தாலாச்சும் நீங்க நம்புவீங்க தானே? அத்தை பாருங்க. ஹே ராணி, நீ இவ்ளோ நம்பிக்கையா என்ன அழிச்சிருவேன்னு சம்பந்தம் இல்லாத நவநாக பூஜை பண்றேன்னு அதுக்கான வேலையில இறங்கியிருக்க. அந்த பூஜையால எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறதில்ல. ஆனா இது வரைக்கும் நீ முட்டாள்தனமா எந்த ஒரு காரியத்தையும் செய்யற ஆள் கிடையாது. இனிமே நம்ம அமைதியா இருந்துடக்கூடாது. அந்த மனித பிறவிகிட்ட நம்ம கண்டிப்பா தோக்கவும் கூடாது. நாளைக்கு பூஜை நடக்கிற வரைக்கும் ராணியை விட்டு வைக்கிறதுக்கு இன்னைக்கு நைட்டே ராணியை கொல்றதுதான் நல்லது.
இப்ப ராணிக்கு ஃபோன் பண்ணி இங்க வர வைக்கலாம். என்ன இந்த நேரத்துல தாத்தா கூப்பிடுறாரு? ஆ, சொல்லுங்க தாத்தா. அம்மா ராணி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்ன தாத்தா? சார் தாத்தா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? அம்மா, நான் மாடியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உடனே வரியா? சார் தாத்தா, நான் இப்போ உடனே வரேன். தாத்தா தாத்தா, அஞ்சலி ஸ்வீட்ஸ். என்ன ராணி, நான் தலை போற அவசரத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இப்ப வந்து அஞ்சலி ஸ்வீட்ஸ் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. சார் தாத்தா, நான் இதோ வந்துடுறேன். வாடி வா, இதுதான் உன்னோட கடைசி ராத்திரி. என்ன எனக்கு கால் பண்றா? இங்க வரவ எனக்கு எதுக்கு கால் பண்றா? என்ன ராணி இந்த நேரத்துல? லேகா, இச்சாதாரி எனக்கு ஃபோன் பண்ணுச்சு. என்ன ராணி சொல்றீங்க? ஆமாங்க ராணி, எதை வச்சு ராணி நீங்க இச்சாதாரி தான் ஃபோன் பண்ணுச்சுன்னு சொல்றீங்க? ஆமாங்க, எனக்கு தான் ஃபோன் பண்ணுச்சு. தாத்தா, என்ன தாத்தா? நான் சொல்றத கேளுமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ உடனே மொட்டை மாடிக்கு வா. என்ன தாத்தா, என்ன விஷயம் அது? அந்த லேக்காவே இல்ல. நான் சொல்ல போறதை கேட்டு நீ ஷாக் ஆயிடுவ. நீ உடனே கிளம்பி வா. தாத்தா, ஃபர்ஸ்ட் மொட்டை மாடிக்கு கிளம்பி வாமா. சரி தாத்தா, நான் வரேன். சரிம்மா. இச்சாதாரி தான் தாத்தாவோட உருவத்துல வந்து ஃபோன் பண்ணிருக்கு. என்ன சொல்றீங்க ராணி? இச்சாதாரி தாத்தா உருவத்துல வந்து ஃபோன் பண்ணுச்சா? ஆமா, ஆனா என்னதான் இருந்தாலும் பாம்போட மூளைங்கிறது சரியா தான் இருக்குது. குருவி மூளை. லேகா, அந்த அறிவு கெட்ட பாம்புக்கு, சச்ச அறிவே இல்லாத பாம்புக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பொய் சொல்லுது. என்ன சொல்றீங்க? நீங்க தான் இச்சாதாரியா. என்னது, நான் இச்சாதாரியா? ஆமா லேகா, உங்களை தான் இச்சாதாரி அப்படின்னு பொய் சொல்லுச்சு. என்னது, என்ன இச்சாதாரின்னு சொல்லுச்சா? பாத்தீங்களா, இதுல ஒரு விஷயம் இருக்கு. அது எங்க இருந்தோ இது எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கு லேகா. அறிவு கெட்டவளே, அதை செஞ்சதே நான் தான். இல்ல ராணி, தாத்தா உருவத்துல பேசினது இச்சாதாரி தான்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுவா, நான் தாண்ட தாத்தா அஞ்சலி ஸ்வீட்ஸ்னு சொன்னேன். தலை போற அவசரத்துல அஞ்சலி ஸ்வீட்ஸ்னு ஏதோ சொல்லின்னு இருக்கேன்னு கேட்டுச்சு. அப்பதான் நான் முடிவு பண்ணேன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நாங்க லேக்கா, அந்த பாம்பை பத்தியே நினைச்சு உங்களுக்கும் பாம்பு மொழி ஆயிடுச்சு போலியே. ராணி, சரி சரி, கோவப்படாதீங்க. நான் என்ன விஷயம்னு தெளிவா சொல்றேன். நான் இப்படி அதை ஜெயிக்கிறேன்னு ஓப்பன் சேலஞ்ச் விட்டுருக்கேனா, ஒரு சின்ன விஷயம் கூடவா பண்ண மாட்டேன். அது எப்போ எந்த ரூபத்துல வரும்னு நான் யோசிக்காம இருப்பேனா? இந்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்கேன். என்ன விஷயம்? தாத்தா, உங்களாண்ட நான் அஞ்சலி ஸ்வீட்ஸ்னு சொல்லுவேன். அப்போ நீங்க இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நம்பர் 1 அப்படின்னு சொல்லணும். அதான் உங்களுக்கான கோடு வேர்டு.
இத கொஞ்சம் கூட யோசிக்கல. நான் இத பரணையில வச்சு சித்தார்த் உருவம் எடுத்து போனப்பவே அவ பண்ணியிருந்தா. லேகா 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 சான்ஸே இல்ல ராணி. இத நானும் எதிர்பார்க்கல. அது இப்போ மொட்டை மாடியில நின்னு இருக்கும். நான் இப்போ எதுக்கு உங்களை கூப்பிட்டேன்னா நீங்க போய் அத்தை புச்சிடலாமே. ஆமா சூப்பர் ராணி. இதை நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்ப போய் சொல்றீங்க. இருங்க, நான் முதல்ல அதை போய் புடிச்சிட்டு அப்புறம் கால் பண்றேன். சரி. ஏன்னா அந்த 7 படிக்கிற வீட்டுக்கு அது கண்டிப்பா வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் அதுக்கு தெரியாம நான் ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சிருந்தேன். யோ என் போனை கொடு. பாருங்க. இந்தாயா, லேகா தான் இச்சாதாரி. அது லாராவா இந்த வீட்டுக்குள்ளார இருந்ததை கண்டுபிடிச்சதுமே அது சூப்பரா பிளான் பண்ணி பாம்பாட்டியோட மகன்னு போய் சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திச்சு. ஐயோ, என் தமன்னா, இச்சாதாரியோட கூட்டாளிங்கன்னு நம்ம மேல ராணிக்கு டவுட் வந்திருக்குமா? சித்தப்பா கொஞ்சம் வாய் மூடிட்டுருங்க. ஐயோ, என்ன சொல்லுவான்னு தெரியலையே. இச்சாதாரி லேகா ஒரு தப்பான வேலையை செஞ்சுச்சு. அது என்ன தெரியுமா? சந்திரமுகி படத்துல ஜோதிகாவை செக் பண்ண பிரபு செஞ்ச மாதிரி இச்சாதாரிய நான் அழிச்சிருவேன்னு சொல்லும் போதெல்லாம் நான் அதோட கண்ணை பார்த்தேன். ஐயோ ராணி, கண்டிப்பா நீ உயிரை பணைய வச்சு விளையாடி இருக்கமா அண்ணி. ஆனா உங்களுக்கு செம்ம மூளை அண்ணி, சூப்பர் அண்ணி. இதற்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ராணிமோளே, அந்த இன்னொரு ஜாலத்தை பத்தி சொல்லு. அப்பதான் இச்சாதாரி பக்கத்துல இருக்கும்போதே 10 சீட்டை கீச்சு அது ஒண்ணுத்துல அழியணும்னு சொல்லி எழுதி போட சொன்னேன். அந்த ஒரு சீட்டு இச்சாதாரியோட கைக்கு போற மாதிரி நான் பண்ணேன். அது எப்படி தெரியுமா? சின்ன குழந்தைங்களுக்கு காட்டுற மாதிரி ஒரு மேஜிக் தான். நான் போட்ட அந்த 10 பேப்பர்லயும் அழியணும் தான் இருந்துச்சு. ஓ ஓ, ராணி பலே கில்லாடி மாணி. ஆமா, அது எப்படி செஞ்ச? ஓ, அதனால தான் நீ எங்களை அப்படி பண்ண சொன்னியா? நானும் பாட்டியும் அந்த சீட்ல என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம். எல்லாத்துலயுமே அழிவுன்னு தான் போட்டிருந்துச்சு. எதுக்காக எங்களை அப்படி பண்ண சொன்ன? இப்பவாது சொல்லுமா கொஞ்சம். கண்டிப்பா அந்த இச்சாதாரியாண்ட இருந்த பேப்பர்லயும் அழியணும் தான் வந்திருக்கும். அத பார்த்து மிரண்டு போய் இங்க இருக்கிற பேப்பர்ல என்ன இருக்கும்னு செக் பண்ண வரோன்னு எனக்கு தெரியும். அது வரத்துக்கு முன்னாடியே நாம எத்து பச்சிட்டா அது இன்னும் குழப்பம் அதிகமாகும். ஆயுள் மேலையும் தன்னோட உயிர் பிறப்பு ரகசியத்தையும் அது தெரிஞ்சுக்க நினைக்கும் நான் நினைச்சேன். இச்சாதாரி லேகாவும் நான் நினைச்ச மாதிரியே தான் பண்ணுச்சு. என்ன சொல்ற ராணி? எங்களுக்கு புரியவே இல்ல. ஆமா தாத்தா, அந்த லேகா எங்க போகுதுன்னு அந்த பாம்ப நான் கண்குத்தி பாம்பு மாதிரி வாட்ச் பண்ணேன். நாக வண்ணத்துல இச்சாதாரியோட பிறப்பு ரகசியம் இருக்கும்னு ஒரு புத்தகத்துல பச்சப்போ எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி அந்த இச்சாதாரிய ஃபாலோ பண்ணிட்டு போனதுல அத கட்டுப்படுத்துறதுக்கான ரகசியத்தையும் நான் தெரிஞ்சுக்கினேன். ஒரு பாம்பு பிடாரனால் உருவாக்கிய மகுடியை வைத்து வாசித்து கட்டுப்படுத்தினால் உண்டு. பாம்பாட்டி சித்தரின் அருளால் மட்டும்தான் கிடைக்கும். அதை சரியாக ஊதினால் மட்டுமே இச்சாதாரி வசியமாகும்.
பெரிய வேலை பண்ணிருக்கமா நீ. ச்சே, இனி இந்த ராணிய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க, அதை நினைச்சு அதை கடுப்பா இருக்கு. ஆமா, அன்னைக்கு ராத்திரி ஒரு சாமி சிலை எடுத்துட்டு வந்தியே, அப்புறம் தான் இந்த பூஜை எல்லாம் பண்ணணும்னு சொன்னேன். ஆ, தாத்தா, அந்த இச்சாதாரி எனக்கு முன்னால இங்க வந்திருக்கும். ஆனா நான் அந்த நேரத்துல வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தா அது தப்பா நினைக்கும். அத்தை நம்ப வைக்கதான் நான் வெளில போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே அந்த சிலைய வாங்கியாந்த. ஆனா நான் உண்மையாவே நவநாக பூஜையை செஞ்சுதான் கட்டுப்படுத்த போறேன்னு அந்த இச்சாதாரி நினைச்சு என்ன ஒரு முட்டாள்னு நினைச்சிருக்கும். ஆனா நான் அந்த இச்சாதாரி வழியாவே அத்தை அழிகிறதுக்கான ரகசியத்தை தெரிஞ்சுப்பேன்னு அது எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் தாடிகாரனாண்ட சொல்லி முதல்ல பாம்பாட்டி சித்திரை பார்த்துட்டு வான்னு, அதுக்கப்புறம் சந்திரகாந்த கல் இருக்கிற இடத்துக்கும் ராஜு மகுடியை எடுத்துக்கவும் சொன்னேன். அண்ணி நீங்க வேற லெவல் அண்ணி. இதுக்காக தான் நீங்க சம்பந்தமே இல்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமா, நான் இங்க வழக்கம் போல இச்சாதாரி முன்னால கோமாளி வேஷம் போட்டுட்டு தாடிகாரனாண்ட இச்சாதாரி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ராஜு மகுடியையும் சந்திரகாந்த கல்லையும் எத்தன் வர சொல்லிட்டேன். நான் அந்த கதை சொன்ன விஷயமே இச்சாதாரிய நான் ஏதோ உளறிட்டு இருக்கேன்னு நம்ப வச்சு டைவர்ட் பண்ண விஷயம் தான் அது. அது வரைக்கும் இச்சாதாரி கதையை கேட்டு இங்கே இருந்துச்சு. தாடிகாரனை பத்தி பேச்சு எடுக்காம பர்ஷித் மகாராஜா கதைன்னு அதுக்காக தான் சொன்னேன். அந்த கேப்ல தாடிகாரன் நான் சொன்ன எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டான். என்ன ராணி இது? பாருங்களேன்,